வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா திருமிகு உமாபதி அவர்கள். சார் வணக்கம். சார், மோடியினுடைய வரலாற்றில் முதல் முறையாக அவங்க கொண்டு வந்த ஒரு திட்டத்தை 5 வருஷம் கழிச்சு நாங்கள் வாபஸ் வாங்குறோம் அப்படிங்கிற லெவலுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு. இந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் செக்ரட்டரி ஆகிறத லேட்டரல் என்ட்ரி அப்படின்னு கேட்டால் ஃபீல்டு எக்ஸ்போர்ட்னு யாரை வேணாலும் நாங்கள் கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 60-70 பேர் வரைக்கும் கடந்த காலத்தில் போட்டாங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் பதவி காலம் முடிஞ்சு 5 வருஷம் கழிச்சு புதுசாக யூபிஎஸ்சி லேட்டரல் என்ட்ரிக்கு கொடுத்த கால்ஃபரை மோடி அரசு வாபஸ் வாங்கிருச்சு. ஏன்னா கூட்டணி கட்சிகள் சிராக் பஸ்வான்லாம் வெளிப்படையாக ப்ரெஸ் மீட்லேயே அதில் ரிசர்வேஷனும் கிடையாது, ஒன்றும் இல்லை, இது வந்து ஏமாத்துற வேலை அப்படின்னு பேசினார். மஞ்சி அவர் ஒரே ஒரு எம்பி வச்சுக்கிட்டு கேபினெட் மீட்டிங்கில் நான் அதை பிரச்சனையாக கிளப்புவேன் அப்படின்னு ஒரு பைட்டு கொடுத்தாரு. நிதிஷ்குமார் ஒரு கண்டன கடிதம் எழுதினார். இதனுடைய நீட்சியாக விட்ட சட்ட அறிக்கையை ஜிஓவை மோடி கவர்மெண்ட் வாபஸ் வாங்கியிருக்கு. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இதெல்லாம் நடக்கும்ன்றது தெரிஞ்சது தான். ஏன்னா இவங்க மெஜாரிட்டி, இவங்க ஆட்சியே கிடையாதுல்ல. பாதி வந்து என்னென்னா மனிதன் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவைனான்ற மாதிரி பாதி சீட்டிங்கு பாதி டுபாக்கூர், இது ரெண்டும் சேர்ந்தது தான் அந்த ஆட்சி. ஏன்னா இவங்க ஜெயித்தது 145 சீட்டு. ஒரு 80 சீட்டில் வந்து என்ன பண்ணாங்கன்னா சீட்டிங் பண்ணி ஓட்டை மாற்றி இதெல்லாம் பண்ணி எலெக்ஷன் கமிஷனை வச்சு ஜெயிச்சிட்டாங்க. மீதி பாதி என்னென்னா கூட்டணி கட்சி, ராம்விலாஸ் பாஸ்வான், இந்த கூட்டணி. இப்போ இந்த ரெண்டும் கலந்த கலவை தான் வந்து மனிதன் பாதி மிருகம் பாதி தான் இந்த ஆட்சி நடந்துகிட்ருக்கு. எதை இது பண்ணிங்கனாலும் நாய் கடிச்சிடும். புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரியான ஒரு நிலைமையில தான் வந்து இவர்கள் ஆட்சி போயிட்டுருக்கு. அப்போ அந்த நேரத்தில் தான் இவர்கள் சரியாக பிடிச்சோன்னா சிராக் பஸ்வான் சாதாரண ஆள் இல்லை. சிராக் பஸ்வான் எதை கேட்டாலும் என்ன சொல்ல அப்படின்னா, ஐயோ எனக்கு எந்த அரசியலும் தெரியாது, நீங்கள் வந்து இவரை கேளுங்க, நிதிஷ்ஜி தான் எனக்கு குரு கடவுள் எல்லாமே, அவர்கிட்ட கேளுங்கன்றாங்க. நிதிஷ் என்ன பண்ணுவான்னா, சிராக் பஸ்வான் சின்ன பையன், சிராக் பஸ்வானை தூண்டி விட்டு நீ கற்று தம்பி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி மோடிக்கு நேராக பார்க்கும்போது மோடி காலில் விழுந்துருவாப்புல. இப்படி வந்து டார்ச்சர் கொடுக்குறாங்க. இப்படி வந்து மாற்றி புரியுதா உங்களுக்கு? மாற்றி டார்ச்சர் கொடுக்குறது தான் வணக்கம் ஏட்டையா கதை தான். சொல்லிகிட்டே இருந்தீங்களா ஏட்டையா வணக்கம் ஏட்டையான்ற கதையில் இப்போ டார்ச்சர் ஆகிடுவாங்க. நீங்கள் கட்டை எடுத்து அடித்தா கூட அது வந்து வேறு மாதிரி ஆயிடும். துப்பாக்கி எடுத்து சுட்டிங்கன்னா அது ஏட்டையா இது பண்ணிங்கன்னா தீவிரவாத கேஸில் உள்ள போடுறேன். ஆனால் வணக்கம் சொல்லி அந்த ஆளை டார்ச்சர் பண்ணி ஏட்டையா வணக்கம் இப்படி இருக்கீங்க, ஏட்டையா வணக்கம் ஏட்டையா காடுப்பாய் அவன் திருப்பி அடித்து அந்த கேஸில் உள்ள தெரியும் ஏட்டையா அடிச்சுட்டாருன்னு. அந்த மாதிரி இப்போ மோடியை பண்ணிகிட்டு இருக்கேன். வணக்கம் ஏட்டையா கதையில் 2 பேரும் சேர்ந்து யார் ராம்விலாஸ் பாஸ்வானோட பையனும் சிராக் பாஸ்வானும். இதுக்கு இடையில் மஞ்சி ஜெயிச்சது ஒரு சீட்டு. அதுவும் துரோகத்தின் ஒரு அடையாளம் யாருன்னா மஞ்சி. கொஞ்சம் வீட்டை பார்த்துக்கியான்னானே போயிட்டு வந்து வீடு என்னதுன்னு சொன்னாலும் மஞ்சி. ரைட்டா? இப்போ ஒரு வழக்கில் வந்து இது பண்ணி கொஞ்ச நாள் சிஎம்மாக இருக்கட்டும் நிதிஷ்குமார் விட்டு போனாப்புல, அதை ஆட்டையை போட்டு கடைசியில் மக்கள் தோக்கடிச்சிட்டாங்க வந்துட்டாப்புல. சரி இப்போ பாவம் சொல்லி கூட்டணியில் சேர்த்து கட்சி ஆரம்பிச்சு அந்த ஆள் ஒரு சீட்டை கொடுத்து பிஜேபியோட கூட்டணியில் ஜெயிச்சிட்டாப்புல. அப்படிப்பட்ட ஆளே இப்போ மிரட்டுற அளவுக்கு ஆயிட்டான்றது. ஒரு சீட்டு ஜெயிச்சு கேபினெட் போட்டு இவங்க கூட்டணியிலே ஜெயிச்சு இல்லைன்னா அரசியல் அனாதையாகி இருக்கக்கூடிய ஒரு ஆள் அவரை மிரட்டுற நான்லாம் வேற மாதிரி அப்படின்ற மாதிரி இன்னைக்கு மோடியோட நிலை வந்து எவ்வளோ கேவலமாக இருக்குன்றது. இப்படி ஒரு ஆட்சி தேவையான்னு மோடி புலம்பியிருக்காரு. அவங்க ரொம்ப வேண்டியவங்ககிட்ட சொல்லியிருக்காரு. இதை கலைச்சிட்டு கூட திருப்பி கூட எலெக்ஷன் வச்சு திருப்பி சீட்டிங் பண்ணி நமக்கு என்ன 100 குறையுது, திருப்பி நம்ம பண்ணுவோம் எல்லாத்துலையும். இப்போ இந்த 70 பண்ணோம்ல, மீதி 70ஐயும் பண்ணிட்டு போகிறோம், திருப்பி நம்ம ஏமாந்துட்டோம் அப்படின்னு பேசினதாக ஒரு தகவல் டெல்லியில் பரவிட்டு இருக்கு. ஸோ அதனால் வந்து என்னென்னா இந்த ஆட்சி அவ்வளோதான். ஏன்னா ராகுல் இவ்வளோ தூரம் கத்தினாப்புல, அதாவது 100 அதிகாரிகள் 85லாம் கிடையாது, 97%. 100 செக்ரட்டரியில் 97 பேர் பிராமணர்கள், 97 பேர் வேற வந்து ஜாட்டு கிடையாது, யாதவ் கிடையாது. யூபியில் மிகப்பெரிய ஒரு கேஸ்ட்டு, பீகார்லேயும் யூபிலையும் 45% 30% இருக்காங்க. மொத்தம் சேர்த்தாலே பல கோடி பேர், 10 கோடி பேர் வருவான். ரஜபுத்திரர்கள் இருக்கான், அவனை தெருவில் விட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னும் பல சத்திரிய வம்சங்கள் இருக்கு. பனியாக்களே உள்ள வருவாங்க. ஆமாம், வர இல்லை, பனியாரம் கிடையாது, பணியாரமும் கிடையாது, எல்லாத்தையும் தூக்கிட்ட ஒன்லி பிராமின்ஸ், நோ என்ட்ரி அதர்ஸ் அப்படின்னு போட்டாங்க. 97 பேர் இருக்காங்க. 100 செக்ரட்டரியில் 97 பேர் இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த ராகுல் கத்திக்கிட்டே இருக்காப்புல, இந்த பார்லிமெண்ட்டில் போய் ஒன்றும் நடக்கலை. இப்போ கூட்டணியில் உள்ளவங்களே சூடு வச்ச உடனே தான் இதுதான் ஜனநாயகம். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா, இதுக்கு வந்து நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக சிராக் பஸ்வான் சிறு வயதாக இருந்தால் கூட கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது அப்படின்ற மாதிரி வச்சு
சில பேர் மூக்குப்பொடி வச்சு தேய்ச்சி விட்ருவாங்க. அந்த மாதிரி வச்சு தேய்ச்சி விட்டாங்க ஜிக்கு. இந்த பக்கம் சிராக் பாஸ்வான் 41 வயசு இளைஞர், இந்த பக்கம் 82 வயசு மூத்தவர், பாதிக்கு பாதி 2 பேர் சேர்ந்தே வச்சு விட்டாங்க. ஏன்னா பீகாரோட பாலிடிக்ஸ் அது, அங்கே சோஷியல் ஜஸ்டிஸ் எல்லாம் சேர்ந்து இல்லைன்னா லாலு ஜெயிச்சிருவாரு, ஃபுல்லாக அடிச்சு ஜெயிச்சுட்டு போயிடுவாப்புல. ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ வச்சு ஜிக்கு ஆப்போசிட்டாங்க. இதுதான் இந்த எலெக்ஷன், இது பூராமே அப்படி தான் நடக்கும். எதையுமே பாஸ் பண்ணவே முடியாது. இன்னும் கொஞ்சம் இருக்கு, நான் சந்திரபாபு நாயுடு மட்டும் கொஞ்சம் டைட் பண்ணாருன்னு வைங்க, அவர் இன்னுமா அவர் ஏமாத்தினதை புரிஞ்சுக்கல. அவருக்கு 5 பைசா தராமல் லோன் வாங்குறதுக்கு உதவி செய்வோம் அப்படின்னு கேரண்டி கையெழுத்துக்காக சொல்லி விட்றோம், ஆளை சொல்லி விட்றோன்ற ரேஞ்சுக்கு இருந்தால் அவர் ஏன் பேசாமல் இருக்காருன்னு தெரில. ஒரு 2 வருஷம் பேசாமல் இருப்பார், 1 வருஷம் 2 வருஷம் என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்ப்பாரு. அடுத்த வருஷம் சைலண்டாக வாபஸே வாங்கிட்டு போயிட்டே இருப்பாப்புல, நீங்கள் கேட்டால் போய் அப்படி. ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலை இங்கே வந்திருக்குன்றதுல மாற்று கருத்து இல்லை. இதுதான் வரும் எதிர்பார்த்தது தான் அது வந்துட்டு இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஜியை அதை வெளியில் சொன்னால் அவமானம் இல்லையா, அதனால் அவருக்கு கீழே இருக்க மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் இணையமைச்சர் ஒருத்தரை விட்டு அவர் கடிதம் எழுதுறாப்புல யூபிஎஸ்சிக்கு. ஏன்னா யூபிஎஸ்சி ஒரு தன்னாட்சி பெற்ற அமைப்பு இல்லையா, அதனால் இவர் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிறதே மொத்தம் 7 பேராகிராஃப், அதில் 5 பேராகிராஃபில் சோஷியல் ஜஸ்டிஸ் நம்ம ஜி இல்லைன்னா ஆப் அடிச்சு விட்ருவாங்க. இல்லை இல்லைன்னா அடுத்த செகண்ட் இவர் சோஷியல் ஜஸ்டிஸ் இவருக்கு வச்சு விட்ருவாங்க இல்லை வெடி. ஸோ அதனால் வந்து செய்து தான் ஆகணுன்ற நிர்பந்தம். அதனால் நீங்கள் இது பண்ண அவமானம் இப்போ யார் பட்டா என்ன, இப்போ ஒருத்தன் செருப்பால் அடிச்சுட்டாங்கன்னா தனியாக கூப்பிட்டு அடிக்கிறதுன்னு என்ன இருக்குது, ரூம்குள்ளே வச்சு அடிக்கிறது எல்லாம் ஒன்று தானே, செருப்படி வாங்கினது தானே அப்படின்ற மாதிரி தான் இந்த ஆட்சி போயிட்டுருக்கும். அது நீங்கள் போய் விரட்டுங்க, அவன் பயந்துக்கிட்டு வர்றானா பொருள் எடுத்து வர்றானான்னு பார்த்துட்டு இணையமைச்சரை விட்டு இது பண்ணுறது பண்ணோடனே சரி ரைட்டு அவங்களும் பார்ப்பாங்க. நமக்கு சோசியல் ஜஸ்டிஸ் வந்தால் சரி, அந்த 97 பேரை தூக்கி விட்டால் சரி, ஒரு 7 பேரைனாலும் தூக்கி விட்டால் சந்தோஷம் அப்படின்னு அவர்கள் ஏறி அடிச்சிருக்காங்க. இப்போ ஜி வந்து கடை அடிச்சுட்டு ஓடி போயிட்டார் இந்த பக்கம். இதுதான் வந்து அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இல்லை இப்போ ஜி வந்து கவர்னன்ஸ்குள்ளே இருக்கிறாரா அப்படிங்கிறதே தெரில. இன்னைக்கு பார்த்தா மலேசிய அதிபரை கட்டி பிடிச்சி அவர் போய் ராஷ்டிரபதி பவனில் 6 தடவை இவராக போய் கட்டி பிடிச்சி அவரை வரவேற்று. இல்லை அது பாய்களை கண்டாலே கட்டி பிடிக்கிறதுன்றது ஒரு நோய் மாதிரி, அது பாய் நோய் அப்படின்ற மாதிரி ஒரு நோய் அது இருக்குது. அவர் எங்கே பாயை பார்த்தாலும் கட்டி பிடிச்சிடுவார். ஒன்றா படித்த மாதிரியும் இல்லை ஒன்றா குஜராத்தில் வதோதரா தெருக்கல்ல 2 பேரும் குண்டு விளாண்ட மாதிரியும் அவங்க கொஞ்ச நாள் கழிச்சு வெளியூர் போன மாதிரியும் ஒரு பார்த்த மாதிரியும் கட்டி பிடிப்பார். அந்தளவுக்கு பாசம் இருக்குது பாய்கள் மேலே. உள்ளூர் பாய்கள் தான் பிடிக்காது. ஏன்னா இவங்களை பார்த்து சலிச்சு போச்சு, அவர் கடுப்பாயிடுச்சு. அவங்க காஸ்டியூம் வேறு மாதிரி இருக்குல்ல. இப்போ நீங்கள் ஷேக் அப்படின்னா அது வேறு மாதிரியா இருக்குது, அது இவருக்கு ரொம்ப பிடிக்குது. லோக்கல் பாயெல்லாம் சும்மா பழைய துப்பையை வச்சுக்கிட்டு எதையா போய்ட்டு இது நம்ம காலத்துக்கு பார்த்துட்டு இருக்கோம். ஒரு ஃபேஷன் சேஞ்ச் தான். இந்த பாயில் பிடிக்காது அந்த பாயை பிடிக்குன்றது அவருடைய ஒரு ட்ரெண்ட் செட்டர் மாதிரி தான், ஒரு ட்ரெண்ட் மாதிரி தான் அது. ஸோ அதனால் இப்போ மலேசியா வந்து ஆப்படித்ததே வரலாம், பாமாயில் வாங்க மாட்டேன்னு. அங்கே ஒரு பாயை ஓடி போய் தலைமறைவாக இருந்து ரொம்ப நாளாக இருந்துக்கிட்டு இருக்காப்புல. அவரை பிடிச்சி தரேன்னு சொல்லி இந்தியாவுக்கு அவங்க பிடிச்சது தரல. உடனே பாமாயில் பர்ச்சேஸை நிறுத்தினாங்க. இப்போ அவங்க அடித்து பிடிச்சி ஓடி வந்து இப்போ இறங்கி வரான். கொஞ்ச நாள் வாங்க ஜிப்பாமா இல்லை, நீங்கள் பாட்டுக்கு 100 லிட்டர் வாங்கிட்டு இருந்தீங்க, 10 லிட்டர் கூட வாங்குறது இல்லை, இன்னும் சரி ஒரு 25 லிட்டர் வாங்குறோன்னு சொல்லி விடுவார். வியாபாரத்தில் கை வச்சதுனால வர்றதுதானே தவிர இப்போ என்ன ஜியை பார்க்குறக்கு அங்கேருந்து வராங்க, ஒரு ஐஸ்வர்யா ராய் அங்கேருந்து பார்க்குறதுக்கு வர்றதுக்கு உலக வேலையை பார்த்துட்டு வரேன் ஒரு டைம்னாலும். ஐஸ்வர்யா ராயே புறம் மாதிரி ஆகிப்போச்சு, அதை பார்க்குறதுக்கு பயங்கரமாகிடுச்சு. நான் வயசாகி போச்சு பாவம். ஸோ இவரை பார்க்குறதுக்கு நாங்கள் வந்து இப்போ ஃப்ளைட்டு பிடிச்சி வந்து இவர் இப்போ இது பேரழகன்னு ஒரு படம் அந்த மாதிரி அந்த இது பண்ணி வர மாதிரில இருக்குது. ஸோ அந்த மாதிரி வர்றாங்க. பாமாயில் 100 லிட்டர் வாங்கிட்டு 10 லிட்டர் வாங்குறீங்க, இன்னொரு 25 லிட்டர் நாள் கூட வாங்க. ஆனால் இவர் சொல்லுவார் அந்த பாயை பிடிச்சி கொடுக்குறேன்னு சொன்னீங்க, பிடிச்சே கொடுக்கல, அவரெல்லாம் பிடிச்சி தர முடியாது. அவர் எங்கள் ஆள், எங்கள் மதத்தை சேர்ந்த ஒரு மதகுரு, அவரை நாங்கள் பிடிச்சி கொடுக்க முடியாது. சரி ரைட்டு, நீங்களும் உங்கள் ஊரில் அரசியல் பண்ணணும், ஏதாவது ஒன்று பண்ணி ஒரு 25 லிட்டராக வாங்கினீங்கன்னா கூட போதும், பழைய மாதிரி 100 லிட்டர் வாங்க வேணான்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரின்னு சொல்லி அவங்களுக்கும் கொஞ்சம் இப்போ அரசியல் இப்போ அன்வர் தான் வந்திருக்காப்புல, அரசியல் அவங்களும் கொஞ்சம் வீக்காக தான் இருக்காங்க. ஸோ அதனால் ஒரு வியாபாரத்தில் ஒன்று பேசிட்டு இல்லை. இப்போ ஜி மேலே பாசம் மட்டும் பார்க்க வந்த அம்மா தான் நாட்டை ஒட்டியே தப்பிச்சு எங்கே இவரோட எப்படி இப்போ கூட்டு எவ்வளோ நெருங்குறீங்களோ அவ்வளோக்கு ஒரு ஆபத்து அப்படின்றது கடந்த காலத்தில் தெரிஞ்சு போச்சு. இவரோட ரொம்ப நெருங்கினாங்கன்னா அவன் காலம் சீக்கிரமே முடிய போகுதுன்னு அர்த்தம். ஷேக் ஹசீனாவோட நிலைமை இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னு தெரியுமில்ல. இப்போ கடைசியில் இவர் வீட்டுக்குள்ளே அடைச்சி போடுற நிலைமைக்கு ஆயிடுச்சு. ஸோ அந்த நிலைமை தான் அவரோட. அவ்வளோ நெருங்க மாட்டாங்க, ஒரு ஆர்டர் எடுக்கிறதுக்காக வந்திருப்பாங்க. சும்மா கட்டி பிடிச்சி ஒரு 250 லிட்டர் கூட வாங்கினா என்ன போகும்,
அது ஒரு கணக்குக்கு சொல்கிறேன். 100 லிட்டர் ஏற்கனவே வாங்கிட்டு இருந்தால் இப்போ 20 10 லிட்டர் தான் வாங்குறாங்க. 100க்கு 10 தான், 10%, ஒரு 35% வாங்குங்க பாமாயில் அப்படின்னு தான் இறங்குறாங்க. இன்னொரு பக்கம் போன இதில் பட்ஜெட் கொடுத்தவரில் ஜி கொண்டு வந்த சட்டத்தை அதுவும் 10 வருஷத்தில் முதல் முறையாக இப்போ ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு அவங்களே அனுப்பி வைக்கிறாங்க. ஏன்னா சந்திரபாபு நாயுடு அவையிலே அவங்க கட்சி எம்பிக்கள் எதிர்த்துட்டாங்க அப்படிங்கிறதுனால அந்த வக்பு சட்டத்தை அனுப்பிச்சி விட்டுட்டாங்க. நம்ம யூடியூபுக்கெல்லாம் அந்த சென்சார் கொண்டு வரக்கூடிய அந்த சட்டமும் திரும்ப பெறப்பட்டு மக்கள்கிட்ட இப்போ கருத்து கேட்குறோம்னு வாபஸ் வாங்கப்பட்டிருக்கு. இந்த 2 மசோதாக்களை ஜி கொண்டு வந்து பின்னாடி பேக் அடிச்சதை நம்ம எப்படி பார்க்க வேண்டியிருக்கு? லோக்சபா மெஜாரிட்டி இல்லைன்றது தான். மெஜாரிட்டியோட ஜெயிச்சிருந்தாங்கன்னா இந்நேரம் இந்த சேனல்லாம் ஓடிட்டு இருக்காரு. எல்லாத்தையும் இந்நேரம் மூடிருப்பாங்க, வேறு ஏதாவது விவசாய தொழில் பார்க்க வேண்டியதான். ஸோ அது தெரிஞ்சது தான். கொஞ்சம் முடிஞ்சதுனால இப்போ கொஞ்சம் இறங்கி கடிவாளம் போட்டிருக்காங்க. யூடியூப்பும் அதை ஏற்றுக்காது. சோசியல் மீடியாவை ரொம்ப கை வச்சாங்கன்னா எல்லாம் வெளில போகிறேன்ட்டுருவாங்க, கேட்டால் போன்ட்டுருவாங்க. அப்புறம் வெளிநாட்டில் உட்காந்து அடின்னு அடித்தாங்கன்னா ஜியை அதை நான் கட்டுப்படுத்த முடியாதுங்க. உங்கள் நாட்டுக்குள்ளே வரதான் நீங்கள் தடை பண்ணிக்கங்க, நாங்கள்லாம் ஒன்றும் உங்களை பற்றி போடுறத தடுக்க முடியாதுன்னாங்க. அதை உடச்சி உள்ளே வருவாங்க, பல பிரச்சனைகள் உண்டாக சர்வதேச பிரச்சனையாக மாறிடும். ஸோ அதனால் அந்த பயம் அவங்களுக்கு இருக்குது. இருந்த போதிலும் கட்டுப்பாடுகளை கொண்டு வந்து பண்ணணும்னு பார்த்தாங்க. இப்போ மெஜாரிட்டி இல்லாதனால அதை அவங்களால இப்போதைக்கு பண்ண முடியாது. இந்த மாதத்தினுடைய இறுதி நாளில் ஆகஸ்ட் 31 செப்டம்பர் 2 வரைக்கும் கேரளாவில் பிஜேபி ஆர்எஸ்எஸ்னுடைய ஒருங்கிணைப்பு கூட்டம் 2 நம்பர் 2 சந்திக்கிறாங்க. மோகன் பகவத்தினுடைய அங்கே ஆர்எஸ்எஸ் பொதுச் செயலாளர் தத்தாத்ரேயாவும் அமித்ஷாவும் சந்தித்து பல முக்கிய முடிவுகளை டிஸ்கஸ் பண்ணி எடுக்க போகிறாங்க அப்படின்னுட்டு செய்திகள் வெளியாக இருக்குது. கேட்டால் பங்களாதேஷ் பிரச்சனைகள்லாம் நாங்கள் பேச போகிறோம், வயநாடு நிலச்சரிவு குறித்தெல்லாம் பேச போகிறோம்னு வெளியிலப்படையாக சொல்கிறாங்க. ஆனால் மகாராஷ்டிரா தேர்தல் தள்ளி போனதுலேருந்து வரக்கூடிய மாநில தேர்தல்களெல்லாம் வேலை செய்யுங்கன்னு கேட்குறது தான் போகிறதே அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, வயநாடை பேசுகிறதுக்கு ஒரு நிமிஷம் ஃபோனில் பேசிடலாம்ல. வயநாடு இடிஞ்சு விழுந்துச்சு, எல்லாம் மீட்டுட்டாங்க, எல்லாம் பண்ணியாச்சு. அவங்களுக்கு காசை கொடுத்து அவங்க பாட்டுக்கு அடுத்த பில்டிங்கை கட்டு, ரோடை போட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டாக ஸ்டேட் கவர்மெண்ட் பார்க்க போகுது. இது என்னது வயநாடு பிரச்சனையை போய் இவங்க உட்காந்து ஒரு 3 நாள் கூட்டம் போட்டு பேசுறது எல்லாமே திருட்டு வேலை தான். கேரளா வாட்டையை போடணும்னு ரொம்ப நாள் இருந்து பண்ணாங்க, தப்பி தவறி ஒரு எம்பி ஜெயிஸ்டாப்பில். ஏன்னா அங்கே வந்து இந்துஸ் பெர்சன்டேஜ் ஜாஸ்தினாலே ஏதோ ஒன்று வடையை சுற்றுல. கேரளாவில் இவங்களோட கதை வேலைக்காக இல்லை. இப்போ ஆர்எஸ்எஸ் கிட்ட பேச்சுவார்த்தை முடிகிற வரைக்கும் தான். அதனால தான் மகாராஷ்டிரா தேர்தலில் தள்ளி போட்டிருக்காங்க. சிஎம் கேண்டிடேட் கூட நீங்கள் சொல்கிறத போட்டுங்க, ஆனால் ஜெயிக்க வைக்கிறதுக்கு நீங்கள் வேலை செய்யணும்னு கேட்கறதுக்கு தான் தள்ளி போடாமல். அது 100% உண்மை. ஏன்னா மகாராஷ்டிராவில் தான் ஆர்எஸ்எஸோட தலைமையகமே இருக்குது. அங்கேயே இப்போ புட்டுக்கிட்டு போயிடும் போல இருக்குது, பிஜேபி காலி ஆயிரும் போல இருக்குது. அப்படி 2 பேருமே சண்டை போட்டுட்டு போனாங்கன்னா என்ன ஆகும்? அழகாக வந்து பித்தவன் ஜெயிச்சுட்டு போயிடுவான். இவங்க என்ன தான் ஒற்றுமையாக போய் சண்டை போட்டாலும் சரி, ஒற்றுமையாக போனாலும் சரி, ஓட்டு போட போகிறது மக்கள் தானே. அவங்க இந்த டைம் பிஜேபி போடவே மாட்டாங்க. அது தெரிஞ்சு தான் தேர்தலை பற்றி இந்த மானங்கட்ட தேர்தல் ஆணையம் அதை பற்றியும் பேசலை. ஏன்னா அவர்களோட கைக்கூலி தான் அது. அதனால் 4 மாநில தேர்தலை வைக்க வேண்டியதை இவர்கள்ட்ட கைக்கூலியை வாங்கிட்டு அவர் சொல்கிறத கேட்டுட்டு அந்த தேர்தலை வைக்காமல் இருக்காங்க. இது பட்டவர்த்தனமாக தெரிகிறது தானே. இதில் என்ன இருக்குது? இதில் இந்த டைம் வந்து அவங்க ஜெயிக்க மாட்டாங்க. பிஜேபி மக்கள் வாக்குகளை பெற்று ஜெயிக்க முடியாது, சீட்டிங் பண்ணி வேணால் ஜெயிக்கலாம். அதில் என்ன பண்ணுறாங்கன்றதை நம்ம இது பண்ண முடியும். ஏன்னா இப்போ அங்கே இருக்கிறதே எல்லாம் பெரிய பெரிய தலைவர்களாக தங்களோட அஜித் பவார் ஒரு பக்கம், ஃபட்னாவிஸ் ஒரு பக்கம், ஷிண்டே நான் தான் சிட்டிங் சிஎம் என்ன தான் சொல்லணும் அப்படின்னும் போது பிஜேபியினுடைய பேட்டர்ன் சிஎம் சொல்லாமல் நாங்கள் நிற்கிறது தான் அப்படின்னா அதுவே இப்போ கூட்டணி கட்சிகள். ஆமாம், அந்த பேட்டர்னில் பிஜேபி வேணால் நிற்கலாம், கூட்டணி கட்சிக்காரன் நிற்கணும். இப்போ நாளைக்கு பீகாரில் நிதிஷ்குமார் முதலமைச்சர் இல்லைன்னு சொன்னால் அவர் எப்படி நிற்பாருங்கிற கேள்வி இருக்குது. அவர் கூட்டணி இல்லை, அவர் இல்லை. அது வந்து என்னென்னா கூட்டணியில் நிற்பாங்க, ஆளை சொல்லாமல். அவங்க கட்சி மட்டும் இவர் தான் சிஎம்னு சொல்லி நிற்பாங்க. அவரையும் காலை வாரி விட்டு இது பண்ண பார்ப்பேன். அவர் இங்கே நிறையான செக்குங்க அது. அங்கே நீங்கள் நிதிஷ்குமாரை காலை வாரினீங்கன்னா சென்ட்ரலில் ஆட்சி போயிடும், புரியுதா அவங்களுக்கு? சரி, நிதிஷ்குமாரை ஆதரிச்சிங்கன்னா நிதிஷ்குமார் வந்து அங்கே ஆட்சி போயிடும், பீகாரில் ஆட்டையை போட்டுருவாப்புல. ஸோ இந்த மாதிரி ஒரு இடியாப்ப சிக்கலில் தான் போயிட்டுருக்கு கூட்டணி. அது அடுத்த வருஷம் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் பெரிய மாற்றங்கள். ஏன்னா இப்போ பிஜேபி ஆர்எஸ்எஸ் இமீடியட்டாக சந்திக்கிறது இவங்களுடைய 100ஆண்டுக்கு இவங்க வைக்கக்கூடிய சில கோரிக்கைகள். பதிலுக்கு 75 வயசு முடிஞ்சாலும் என்னைய அடுத்த 3 வருஷத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு ஜி கேட்கக்கூடிய ஒரு டேர்ம்ஸ்க்கு தான் வரப்போகிறாங்கங்கிற மாதிரியான. இல்லை, அதுதான் இந்த நான் அப்படியே இதை கண்டினியூ பண்ணிடுறேன். உங்களுக்கு மகாராஷ்டிராவில் சிஎம்னா நீங்கள் ஒருத்தரை போட்டுக்குங்க, பீகாரில் வேணால் நீங்கள் ஒருத்தரை போட்டுக்கங்கன்னு தான் பேசிகிட்டு இருக்காங்க. இது எந்த வகை எப்படி போய் முடியும்னு தெரில. ஆர்எஸ்எஸ் நம்பணும்ல. அதை ஏற்கனவே காலவாரி தானே ஒழிச்சு கேட்டி ஆர்எஸ்எஸ் ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விட்டாங்க. ஜி திருப்பி கேப்சர் பண்ணிட்டாரு.
ஸோ அது வந்து என்னன்றது மக்கள் தான் முடிவு பண்ணுவாங்க. தவிர ஆர்எஸ்எஸ் இவங்களும் உள்குத்து போட்டாலும் மக்கள் தானே ஓட்டு போடணும். அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வந்து எலெக்ஷன் கமிஷன் என் கையில் இருக்குது, நான் சீட்டிங் பண்ணி ஜெயிச்சு தரேன், மக்களை நம்ம மண்ணாங்கட்டிகள் ஓட்டு போடுறது. அதை மக்கள் ஒரு 15% போட்டால் போதும், நான் 10% தூக்கிடுவேன். ஒன்று என்ன சொல்கிறேன்ற டீலில் தான் போவாங்க. எது யாரும் ஆர்எஸ்எஸ் வாங்கணும், ஜி சொல்லுவார், இவ்வாறு 15% ஓட்டு வாங்குறதுக்கு வேலை பாருங்கள், நான் ஒரு 15% ரெடி பண்ணுறேன், ஜெயிச்சிருவோம், அதை பற்றி நீங்கள் கவலைப்படாது, ஆனால் நான் பிரைம் மினிஸ்டராக தான் இருப்பேன், நீ வேணா ஒரு ஆளை வச்சுக்கோ. திடீர் கல்யாணத்துக்கு சொந்தக்காரங்களாம் ஆளு கொஞ்சம் பணத்தை புரட்டி கொடுத்து கல்யாணம் பண்ணுற மாதிரி தான் இது நடக்கும். ஸோ இதுதான் நடக்க போது, இன்னும் ஒரு வருஷத்துக்கு தெரிஞ்சிடும். பார்ப்போம் சார், இது எப்படி போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி. வணக்கம்.